தூத்துக்குடியில் மாநகராட்சி பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தன்னுடைய சொந்த இடம் போல் நினைத்து 8 வீட்டு மனைகளாக பிளாட் போட்டு அதில் 2 மனைவி பெயரில் பட்டா போட்டும் மற்ற 6 பிளாட்டை விற்பனையும் செய்திருக்கிறதாக கூறப்படும் தாசில்தார் இவர்தான். கடந்த 1985ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி MAC காலனியில் தங்கள் ஊழியர்கள் வீடு கட்டுவதற்காக ஸ்பிக் தொழிற்சாலை நிர்வாகம் 12.65 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்தது. அதில் 60 சென்ட் நிலம் பூங்கா அமைக்கவும் 38.73 சென்ட் நிலம் மாநகராட்சி பள்ளி நிர்வாகத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. இந்த 38.73 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்யாமலேயே 1994இல் போலி பத்திரம் மூலம் ஃபெட்ரிக் ஜார்ஜ் என்பவரின் பெயருக்கு கைமாறியது. இதனை அடுத்து 2023ஆம் ஆண்டு ஃபெட்ரிக் ஜார்ஜின் வாரிசுதாரர்களிடமிருந்து பவர் பெற்றது போல ஒரு ஆவணத்தை தயார் செய்து அந்த நிலத்தை பிளாட் போடவும் அப்போதைய தாசில்தாராக இருந்த பிரபாகரன் அனுமதி வழங்கியுள்ளார். 8 பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலத்தில் 2 பிளாட்டுகளை நைஸாக தனது மனைவி பெயரில் பட்டா போட்டு களவாடியதோடு 6 வீட்டு மனைகளை தாசில்தார் விற்பனையும் செய்ததாக கூறப்படுகிறது. அரசு நிலத்தை மனைவி பெயரில் பட்டா போட்டதாக கூறப்படும் விவகாரம் பூதாகரமாக மாறிய நிலையில் தாசில்தார் பிரபாகரன் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாநகராட்சி பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு சுமார் 10 கோடி இருந்திருக்கக்கூடும் என்ற நிலையில் மனைவியின் பெயரில் ஒதுக்கப்பட்ட நிலத்தின் மதிப்போ 1.5 கோடி ரூபாயாகும். இதற்கு உள்ளூர் திட்ட குழுமம் பிளாட் போட எவ்வாறு அனுமதித்தது என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். தாசில்தார் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடாக அரசு நிலத்தை விற்பனை செய்ததாக தமிழக மக்கள் நல இயக்கத்தின் மாநில தலைவர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய சொந்த மனைவி பேரில் பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்க. இது மிக மிக வன்மையானது, மோசமான செயல். இதை அரசு ஒருபொழுதும் வேடிக்கை பார்த்து அனுமதிக்கக்கூடாது. உடனடியாக அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்து அவருக்கு வழங்கப்பட்ட பட்டாவையும் ரத்து செய்து மாநகராட்சியிடம் இடத்தை ஒப்படைக்க வேண்டும். இது குறித்து விளக்கம் கேட்ட செய்தியாளரிடம் கூறிய மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், விசாரணையில் தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டால் அரசு நிலங்களுக்கு தாசில்தார் முறைகேடாக வழங்கிய பட்டா ரத்து செய்யப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.